அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருமந்திரம் சீரீஸில் இப்போது நம்ம 558 மூன்றாம் தந்திரம் பார்க்க போகிறோம். ஆதனம், அதாவது நம்மளோட யோகம் புரிவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ். இதில் பாருங்கள், பங்கையமாதி பரந்தபல் ஆதனம் அங்குளவாம் இருநாளும் அவற்றினுள் சொங்கில்லையாக சுவத்திகுதின் மிக தங்க இருப்பவர் தலைவனுமாமே. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், பங்கைய மதி பரந்தமல் ஆதனம். பங்கயம் அப்படிங்கிறது தாமரை பூங்க. அந்த தாமரை பூ மாதிரி நம்ம மனம், அந்த மதிங்கிறது அமைதியாக இருந்து, பரந்ததாக இருந்து, சுத்தமாகவும் இருந்து ஒரு ஆசனம் புரியணும்னு சொல்கிறாரு. செகண்ட் லைன் பாருங்கள், அங்குல வாமிரு நாளும் அவற்றினுள். அப்படின்னா அங்குலம்னா தெரியல, அது ஒரு அளவு. நம்ம முன்னோர்கள் சொல்லி அளவுகள் வகுத்த மாதிரி நம்மளோட ஆசனங்கள் அந்த அளவீடை பொறுத்து, அந்த அங்குலம் பொறுத்து இருக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்த லைன் பாருங்கள், செங்கில் நிலையாக சுவந்திகு திணிக்க. அப்படின்னா ஒரு ஆசனத்தை நிலையாகவும் சுகமாகவும் அது நம்ம உடல் ஒத்துழைக்குமாறு நம்ம யோகம் புரிய வேண்டும் சொல்கிறாரு. அடுத்து தங்க இருப்பவர் தலைவனுமாமே. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் முத்ரா, இதில் மெயினாக சுகாசனம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு சின்முத்ரா, சின்மை முத்ரா, இப்படி நிறைய முத்திரைகள் இருக்குது இல்லையா, அதில் வச்சு நம்ம அந்த ஆசனத்தின் அடிப்படை நம்ம முன்னோர்கள் கூறியவாறு நம்ம இருந்து ஆசனம் புரியவங்க ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள் ஆயிடுவாங்களாமா. அதாவது மிகவும் ஒரு சூப்பர் ஸ்பிரிச்சுவல் லீடராக ஆயிடுவாங்களாமா. ஸோ அங்கே தான் நம்மளோட அந்த ஸ்டில்னஸ், அதாவது நிலைத்தன்மை, அந்த ஒரு பவர் ஆஃப் கெய்னிங் அந்த ஸ்பிரிச்சுவலோட அந்த எசன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நம்ம கடவுளை உணர முடியும். கடவுள் எங்கன்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கான கேள்விக்கான பதிலும் இது தான். நீங்கள் இந்த மாதிரியான முறைப்படி உட்கார்ந்து அமர்ந்து தனக்குள் தானே உணர்வது தான் கடவுளை உணரக்கூடிய அந்த நிலை. அதை நம்ம சரியாக செஞ்சுட்டு வந்தோம்னாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிட்டே இருக்கும். மற்றும் ஒரு திருமந்திரத்தில் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இன்பமாக இருங்க, அமைதியாக இருங்க, நிம்மதியாக இருங்க, இறைவனுடைய பாதுகாப்போடு இருங்க. நன்றி.